ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டு கடைங்களில் ஹோட்டலில் வந்து கொத்து பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அகலமான வானல் எடுத்துக்கோங்க. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். ஆனியன் வந்து 2 எடுத்துக்கோங்க. டொமேட்டோ 1 இல்லைனா 2 எடுத்துக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். டர்மரிக் பவுட்ரு 1/2 ஸ்பூன், சில்லி பவுட்ரு 1/2 ஸ்பூன், சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு பத்தில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி குருமா செய்கிறத விட இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கு வந்து 2 எடுத்துருக்கேன். பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை போட்ட பிறகு வந்து சிம்மில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணுறப்ப முட்டையை நல்லா கொத்தி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொத்தி விடுங்க. சோம்பு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரோட்டு கடைங்களில் ஹோட்டலில் வந்து கொத்து பரோட்டா மைதா மாவில் செய்வாங்க. கிட்ஸ்க்கு வந்து அடிக்கடி மைதா மாவு தரக்கூடாது, அதனால் கோதுமை மாவில் பரோட்டா பண்ணிவிட்டு கொத்து பரோட்டா செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.